ஹாய், ஒரு 20க்கு 20 பேப்பர் எடுத்துக்கோங்க. அதை இந்த மாதிரி சென்டர் பார்த்து கரெக்டாக சென்டரில் இந்த மாதிரி மடிச்சுக்கோங்க. 2 பக்கமும் திருப்பி திருப்பி சென்டர் பார்த்து மடிச்சுக்கோங்க. இந்த பக்கத்தையும் இப்படி சென்டர் பார்த்து மடக்கிக்கணும். அதுக்கப்புறமா இந்த மாதிரி நிமித்திட்டு சென்டர் பார்த்து இந்த மாதிரி மடக்கிக்கணும். அடுத்த பகுதியும் இதே மாதிரி மடக்கிக்கணும் சென்டர் பார்த்து. கரெக்டாக வச்சு மடக்கி விட்டுக்கணும். இப்போது இந்த ஓரம் வர்றது பார்த்திங்களா, இந்த பகுதியை இப்படி மடிச்சுக்கணும். இப்படி ஒரு ட்ரையாங்கிள் வர மாதிரி மடிச்சுக்கணும். அதே மாதிரி அடுத்த பகுதியும் ட்ரையாங்கிள் வர மாதிரி மடக்கிக்கணும். நம்ம ஒரு பகுதி மடக்கணும், அதே மாதிரி அடுத்த பகுதியும் ட்ரையாங்கிள் வர மாதிரி மடக்கி விட்டுக்கணும். ஸ்ட்ரைட்டாக வச்சுட்டு 2 பக்கமும் ஒரே மாதிரி இருக்கிற மாதிரி வச்சுட்டு மடக்கி விட்டுக்கோங்க. அடுத்து இந்த பக்கம் மடக்கினதுக்கு பிறகு இதே மாதிரி அடுத்த பகுதியும் பண்ணிக்கணும். நம்ம 2 பக்கமும் மடக்கியாச்சு. இனி இந்த மடக்கின பகுதியை இந்த மாதிரி உள்ளாடி மடக்கி விட்டுக்கணும். அப்புறம் நல்லா ஃப்ளாட் ஆக்கிக்கணும். அதே மாதிரி 4 பகுதியுமே நம்ம பண்ணிக்கணும். முதல்ல என்ன பண்ணோமோ அதே மாதிரி 4 பண்ணிக்கலாம். இப்போ இந்த பக்கம் நம்ம பண்ணோம் பார்த்திங்களா, உள்ளாடி விட்டாச்சு. இப்போ நமக்கு இந்த மாதிரி இருக்குது. இதே மாதிரி அடுத்த பகுதியும் உள்ளாடி விட்டுக்கணும். இப்போ இந்த மாதிரி திருப்பிக்கலாம். அப்புறமா இந்த பகுதியை இந்த மாதிரி 2 இப்படி மடக்கி விட்டுக்கணும். நல்லா நீட்டாக ஃப்ளாட் ஆக்கிக்கிட்டு இந்த பகுதியை நிமித்தி விட்டுக்கோங்க. அடுத்து அதுக்கு இந்த பக்கத்தில் இருக்குது பார்த்திங்களா, இதை இப்படி திருப்பிக்கிட்டு 2 மடிச்சுக்கணும். அப்புறமா இதில் பகுதியை திரும்ப 2 மடிச்சுக்கணும். வீடியோவை பார்த்து பண்ணிக்கோங்க. இப்போ இந்த மாதிரி நிமித்திட்டு இந்த லைன் இருக்குது பார்த்திங்களா, அதாவது நமக்கு அந்த முக்கு லைன் வருதில்ல, இந்த லைனுக்கு அடுத்த லைன் இந்த மாதிரி உள்ளே மடங்கி வர மாதிரி வந்துட்டு நல்லா பாருங்கள். இந்த லைனுக்கு அடுத்த லைன் இப்படி பண்ணிவிட்டு அப்புறம் அதை ஒரு திருப்பி காணும். இப்போ இந்த இடத்த இந்த மாதிரி ஃப்ளாட் ஆக்கிக்கலாம். இப்போ நம்ம இந்த ஸ்டெப் பண்ணோம் பார்த்திங்களா, இதே மாதிரி இதனோட அடுத்த பகுதியும் பண்ணிக்கலாம். ரெண்டாக மடக்கிக்கலாம். அடுத்தது பகுதி வரைக்கும் இந்த மாதிரி மடக்கிக்கலாம். இப்போ மடக்கின பகுதியை நம்ம நிமித்திக்கலாம்.
பாருங்கள். இப்படி இந்த பக்கமாக இப்படி பண்ணிவிட்டு அப்புறம் ஒரு திருப்பிக்கோங்க. திருப்பும்போது நம்ம முதல்ல பேலன்ஸ் இருக்கக்கூடிய பகுதியை இந்த மாதிரி ஃப்ளாட் ஆக்கிக்கோங்க. இப்போ நமக்கு 2 பக்கமும் ஒரே மாதிரி ஆயிரும் பார்த்தீங்களா? அப்புறமா இந்த லைனுக்கு இந்த பக்கம் இருக்கக்கூடிய பகுதி இந்த மாதிரி விரிச்சுக்கோங்க. 2 பக்கமுமே விரிச்சு விட்டுக்கோங்க. பார்த்தீங்களா? இப்படி மேலேருந்து கீழே வரைக்கும் இப்படி விரிச்சு விட்டுக்கோங்க. இப்போ இந்த சென்டர் பகுதி வரும்போது இந்த பகுதி இந்த மாதிரி ஃப்ளாட் ஆகி விட்டுக்கோங்க. இப்போ இந்த பகுதியை இந்த மாதிரி 2 ஆக்கிக்கோங்க. அடுத்த பகுதியை இதே மாதிரி 2 மடக்கிக்கோங்க. இப்போ மடக்கின பகுதியை இந்த மாதிரி பண்ணிக்கோங்க. அடுத்த பகுதியை அதே மாதிரி பண்ணிக்கோங்க. இப்போ இதனோட இந்த முனைப்பகுதி இருக்குது பார்த்தீங்களா? இந்த முனைப்பகுதியை கொஞ்சமாக உள்ளே மடக்கிக்கோங்க. இப்போது இந்த வாய்ப்பகுதி வரக்கூடிய இடத்த கொஞ்சமாக உள்ளே மடக்கி விட்டுக்கோங்க. கொஞ்சமாட்டு, நிறைய மடக்க வேண்டாம். கொஞ்சமாக வாய்ப்பகுதி வரக்கூடிய பகுதியை உள்ளாடி மடக்கிக்கோங்க. இப்போ நம்ம ஒரு பக்கம் மடக்கியாச்சு. இதே மாதிரி அடுத்த பக்கமும் மடக்கிக்கோங்க. அப்புறமா இந்த பகுதியை இப்படி 2 மடக்கிக்கோங்க. அப்புறம் இந்த மேலே முனைப்பகுதியை இப்படி 2 மடக்கிக்கோங்க. அப்புறமா இந்த பகுதியை இப்படி அது இந்த காது மாதிரி வரும். இந்த பகுதி இந்த மாதிரி அதில் ஒரு லைன் இருக்குது பாருங்கள். அந்த லைனுக்கு நேர் இப்படி பண்ணிவிட்டு அடுத்த பகுதியை விரிச்சு விட்டுக்கோங்க லைட்டாக. பார்த்திங்களா? இந்த மாதிரி வரும் காது.
அடுத்த பக்கமும் இதே தான், நம்ம ஃபஸ்ட்டு பண்ணோம் பார்த்திங்களா, அதே மாதிரி தான் அடுத்த பக்கமும் வரும். அப்புறமா இந்த 2 பகுதியும் இப்படி இப்போ இந்த பகுதியும் அதே மாதிரி லைட்டாக விரிச்சு விட்டுக்கணும் 2 பக்கமும். இப்போ எல்லா ஓரங்களையும் நல்லா ஃப்ளாட் ஆக்கிக்கிட்டு இப்போது இடையில இப்படி ஒரு லைன் இருக்கும் பார்த்துக்கோங்க. அந்த லைனை இந்த மாதிரி மடக்கிக்கோங்க. மடக்கிக்கிட்டு இந்த முக்குலேருந்து இப்போ பாருங்கள், ஃபஸ்ட்டு இந்த லைனை மடக்கிக்கோங்க. இந்த இப்படி மடக்கிட்டு அப்படியே கீழே இப்படி மடக்கிக்கோங்க, ட்ரையாங்கிள் மாதிரி. அப்புறம் இந்த 2 லைனுக்கு இடையில இது 2ஆக மடக்கிக்கோங்க. இந்த பகுதியை நல்லா ஃப்ளாட் ஆக்கிட்டு இப்போ இந்த பகுதியை நிமித்துக்கோங்க. நிமிக்கும்போது நமக்கு 2 ட்ரையாங்கிள் மாதிரி வரும். அதில் இந்த பெரிய ட்ரையாங்கிள் பகுதியை இந்த மாதிரி கரெக்டாக பிடிச்சிட்டு, அப்புறம் உள்ளாடி இருக்கக்கூடிய அந்த பகுதி இப்படி மடக்கி நீட்டாக அந்த பகுதியை எடுத்து இப்படி விட்டுக்கணும். இப்போ நமக்கு பார்க்குறதுக்கு அதனோட தலைப்பகுதி வந்து ரெடி ஆகிடுச்சு. அடுத்து அதனோட உடம்பு இப்போ இந்த மாதிரி வச்சுட்டு, இப்போது இந்த பகுதி இருக்குது பார்த்தீங்களா, இந்த மாதிரி வச்சுட்டு இந்த பின் பகுதியை ஃபஸ்ட்டு இப்படி மடக்கிக்கலாம். அடுத்தது இந்த பகுதியை இந்த மாதிரி மடக்கிக்கலாம். பார்த்தீங்களா, இந்த மாதிரி. இதே மாதிரி அடுத்த பக்கத்தையும் பண்ணிக்கலாம். அப்புறம் நல்லா ஃப்ளாட் ஆக்கிக்கலாம்.
இப்போ இந்த கால் பகுதிக்கு வரலாம். இந்த லைன் இருக்குது பார்த்தீங்களா, இந்த லைன் பகுதியை நல்லா அமுக்கி உள்ளாடி விட்டுக்கலாம். முக்கு வரும், அந்த முக்கு பகுதியை அப்புறமா இந்த பகுதியை இந்த மாதிரி இப்படி மடக்கிக்கோங்க. இதே மாதிரி அடுத்த பகுதியை இப்படி மடக்கிக்கோங்க. சேமாக இருக்கிற மாதிரி பார்த்துக்கோங்க. பார்த்தீங்களா? இனி இந்த பகுதியை கரெக்டாக அந்த லைனுக்கு நேர் மடக்கி விட்டுக்கோங்க. நல்லா ஃப்ளாட் ஆக்கிக்கிட்டு அதே மாதிரி அடுத்த பகுதியும் பண்ணிக்கோங்க. அடுத்த பக்கத்தையும் அதே மாதிரி பண்ணிக்கலாம். இப்போ நமக்கு எப்படி இருக்குது? இனி இந்த பகுதியில் இந்த லைன் இருக்குது பார்த்தீங்களா, இதை இப்படி கீழே அமுக்கி விட்டுக்கோங்க. இப்போ இதே மாதிரி அடுத்த பக்கத்தையும் உள்ளாடி இது பண்ணி விட்டுக்கோங்க. இப்போ இந்த முக்கு இருக்குது பார்த்தீங்களா, இந்த முக்கு பகுதியை இந்த மாதிரி கரெக்டாக அந்த லைனுக்கு நேர் கீழே தாழ்த்தி விட்டுட்டு, இனி இப்போ நான் முதல்ல மடித்தேன் பார்த்தீங்களா, அந்த பகுதியை கரெக்டாக உள்ளே மடித்து விட்டுக்கோங்க.
இப்போ நமக்கு ஒரு கொஞ்சம் ரெடி ஆயிட்டு அடுத்தது இந்த பகுதியில் நடுவில் இருக்கக்கூடிய பகுதியை மேலே சுற்றி விட்டுக்கோங்க. அப்புறமா இந்த பகுதியில் இப்படி ரெண்டாக இப்படி மடக்கிக்கோங்க. ரெண்டு பக்கமும் அதே மாதிரி மடக்கிக்கோங்க. கொஞ்சம் அது மடக்கும்போது திக்காக தான் இருக்கும், அதனால் நீங்கள் நீட்டாக மடக்கும்போது அது நல்லாயிருக்கும். அதுக்கு முன்னாடி நான் வாழை பண்ணுறதுக்கு முன்னாடி காலை கிளியர் பண்ணிடுவோம். காலை இந்த மாதிரி மடக்கிக்கிட்டு அப்புறம் அதை ரெண்டாக மடக்கி விட்டுக்கோங்க. ரெண்டாக மடக்கி விட்டுட்டு கொஞ்சம் பகுதி இப்படி உள்ளாடி மடக்கி விட்டுக்கோங்க. இதே மாதிரி அடுத்த காலையும் பண்ணிக்கலாம். அப்புறம் இந்த பகுதியும் இந்த மாதிரி உள்ளாடி பார்த்து இப்போ நமக்கு ரெண்டு காலும் ஒரே மாதிரி வந்துட்டு இனி வால் பகுதியை கிளியர் பண்ணிக்கலாம். இப்படி மடக்கி விட்டுக்கோங்க. அதுக்கப்புறமா இந்த முனை பகுதியில் மட்டும், அதாவது மேல் பகுதியில் மட்டும் கொஞ்சமாக அதை விரிச்சிட்டு வாலை இந்த மாதிரி கீழே இப்படி வேண்டாம், இந்த மாதிரி மடக்கி விட்டுக்கலாம். இப்படி உள்ளாடி விட்டுட்டு அந்த பகுதியை நல்லா நீட்டாக அப்படி இது பண்ணிக்கோங்க. அப்புறம் அந்த முன்ன பகுதியை மட்டும் லைட்டாக விரித்து விட்டுக்கோங்க. மடக்கி இருக்கக்கூடிய பகுதியெல்லாம் நீட்டாக நிமிர்த்தி விட்டுக்கோங்க. அப்புறம் அந்த முனை பகுதி வர வரைக்கும் லைட்டாக அப்படி உருட்டி இந்த மாதிரி உருட்டி விட்டுட்டு இந்த முனையை மட்டும் ரவுண்டாக அப்படி விரிஞ்சு வர மாதிரி
அட்ஜஸ்ட் பண்ணிக்கோங்க. லைட்டாக ஒரு திருக்கிக்கோங்க. பார்த்தீங்களா? இந்த மாதிரி. அப்புறம் முன்னாடி காலை இந்த கேப்பை இந்த மாதிரி ஃப்ரண்டில் இது பண்ணிவிட்டு உள்ளாடி இப்படி மடக்கி விட்டுக்கலாம். அதே மாதிரி அடுத்த காலையும் பண்ணிக்கலாம். அப்புறம் அந்த கால் பகுதியை இப்படி கரெக்ஷன் பண்ணிக்கோங்க. அதுக்கப்புறம் காலை இந்த மாதிரி கரெக்ஷன் பண்ணிக்கணும். அப்புறம் இந்த காலை இந்த மாதிரி கரெக்ஷன் பண்ணிக்கணும். அடுத்து அந்த வெறும் அந்த டிப்பை மட்டும் உள்ளாடி மடக்கி விட்டுட்டு இந்த மாதிரி பண்ணிக்கலாம். ரெண்டு பக்கமும் அதே பண்ணிக்கலாம். நம்ம முதுகு கொஞ்சம் கரெக்ஷன் பண்ணிக்கலாம். முதுகில் கொஞ்சம் பகுதியை இந்த மாதிரி மடக்கிட்டு கொஞ்சோண்டு, நிறைய வேண்டாம், கொஞ்சம் பகுதியை இப்படி மடக்கிட்டு இந்த உள்ளோடி கையை இந்த மாதிரி விட்டு அந்த பகுதியை நடுவில் அமுக்கி விட்டுக்கணும். ரெண்டு பக்கமும் அதே மாதிரி பண்ணிக்கலாம். இப்போ இதை அமுக்கி விட்டுக்கோங்க. முதுகு ரெடி ஆயிடுச்சு. இப்போ இந்த வயிறு பகுதிக்கு உள்ளாடி கொஞ்சம் அதை நான் கரெக்ஷன் பண்ணி காட்டுறேன். இப்போ இந்த கொம்பு இருக்குது பார்த்தீங்களா, இந்த ரெண்டு கொம்பையும் இப்படி நெளிச்சு இப்படி ரெண்டு பக்கமும் இப்படி பண்ணிவிட்டு அதை இப்படி கொஞ்சம் வளைச்சி விட்டுக்கோங்க. இந்த மாதிரி இப்படி. இப்போ நமக்கு தலைப்பகுதியும் ரெடி ஆகிடுச்சு. அப்புறம் வயிறு பகுதியில் இந்த உள்ளே இந்த மடக்கி விட்டுருப்போம் தெரியுமா, அதுலேருந்து கொஞ்சம் இந்த மாதிரி இப்படி கொஞ்சம் மட்டும் எடுத்து உள்ளாடி கொஞ்சம் பார்ட்டு மட்டும் மடங்கி போகிற மாதிரி பார்த்துக்கோங்க. ரெண்டு பக்கமும் அதே மாதிரி பண்ணிக்கோங்க. இதை நீங்கள் முதல்ல மடக்கும்போது பண்ணாலும் ஓகே.
பார்த்தீங்களா நம்ம எவ்வளோ அழகாக இருக்குது பார்த்தீங்களா? பேப்பர்லேயே நம்மளால் அழகாக பண்ண முடியுது. சப்ஸ்கிரைப் பண்ணாதவங்க சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள், லைக் பண்ணுங்கள், கமெண்ட் பண்ணுங்கள், ஷேர் பண்ணுங்கள், உங்கள் பிள்ளைங்களுக்கு பண்ணுறதுக்கு என்கரேஜ் பண்ணுங்கள். அந்த வால் பகுதியை நம்ம எப்படி கரெக்ஷன் பண்ணிக்கலாம். கொப்பை நல்ல அந்த கொம்பு மாதிரி வருதுல்ல, அந்த பகுதியை நல்லா இந்த மாதிரி வளைச்சி விட்டுக்கோங்க. பார்த்தீங்களா எவ்வளோ அழகாக இருக்குது. இவ்வளோ நேரம் பார்த்தவங்க எல்லாருக்கும் ரொம்ப நன்றி. தேங்க்யூ ஆல். தேங்க்யூ.